திமுக அரசாங்கம் வந்து எவ்வளோ ஒரு கொடூரமான அரசாங்கம், எவ்வளோ ஒரு நயவஞ்சகமான அரசாங்கம், ஒரு ஈவு இறக்கம் இல்லாத அரசாங்கம், ஒரு பாவம் புண்ணியம் எதுவுமே பார்க்காத அரசாங்கம்னு சொல்லிட்டு நான் திரும்ப எதனால் சொல்லிட்டு வரேன்னா, இந்தியாவிலேயே இல்லைங்க, உலகத்திலேயே நடைபெறாத அக்கிரமம், அநியாயம், ஈவு இறக்கம், மனிதநேயம், மனசாட்சியே இல்லாத அரசாங்கம்னா திமுக அரசாங்கன்றதுக்கு எடுத்துக்காட்டு தாங்க ஒரு குற்றமும் நடந்துருக்குது. நமக்குலாம் பார்க்கும்போது ஒரு மனித பிறவி இருப்பானுங்களா, இப்பெல்லாம் ஒரு மனுஷங்க நாட்டில் வாழ்வாங்களா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பாங்களான்றதுக்கு கேடு கட்ட திமுக கட்சிக்காரங்க சாட்சிங்க. கிருஷ்ணகிரியில் கணவரை பிரிந்து வாழ்ந்த 2 வயது குழந்தை மர்மமான முறையில் உயிரிழந்திருக்குங்க. அதுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது 2 வயது குழந்தைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் பெரியநாயகம் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வலிப்பு வந்ததாக கூறி டிசம்பர் 11ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தை உயிரிழந்திருக்கிறது. உடற்கூறாய்வில் குழந்தையின் உடலில் மோசமான காயங்கள் இருப்பதும் தெரியவந்திருக்கிறது. குழந்தையை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக திமுக நிர்வாகி பெரியநாயகம் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் ரீதியாக வன்புணர்வு செஞ்சு சாவச்சிருக்கிறாங்க. இதை நம்ம கேட்கும் போதே நம்ம ஈரக்குடைய நடுங்கும். இதுக்கு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற தாய்மார்கள், அதே மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்காரன் வந்து கொத்தடிமையாக திமுக இருக்குன்னா கூட தயவு செஞ்சு உங்களோட குழந்தை எதிர்காலத்தை கருதி தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களோட பெண் குழந்தை எதிர்காலம், உங்களுடைய பாதுகாப்பை நீங்களே போயிட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு சேஃப்டியாக வரணும்னு நினச்சிங்கன்னா கூட தயவு செஞ்சு திமுக ஓட்டு போடாதீங்க. என்னன்னு அந்த இதுன்னு சொல்கிறது விரிவாக பார்க்கலாவாங்க. கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் கிராமத்தை சார்ந்தவர் சூர்யா, வயது 28ங்க. இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே பிரின்சி என்ற பொண்ணு வந்து 24 வயசுங்க என்பவர் காதலித்து இருவீட்டார் சம்மதம் திருமணம் செய்து வாழ்ந்துருக்கிறாங்க. இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா 2 வயசில் பெண் குழந்தை இருக்குது. அதாவது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரின்சி வந்து ஏகராஜபுரம் கிராமத்தில் உள்ள தனது தாயார் வீட்டில் தனியாக வசிச்சுக்கின்னு வராங்க. அப்போ வசித்து வரும்போது அவ்வப்போது அவங்க சூர்யா வீட்டுக்கார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா குழந்தைய பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. இது வந்து வாடிக்கையாக பார்த்துட்டு போகிறார் குழந்தைய பார்க்கணுன்னு தோணும் போதெல்லாம். அப்போ இந்த பிரின்சிக்கு அதே கிராமத்தை சார்ந்த விவசாய கூலி தொழிலாளர் பெரிய நாயகம். இந்த நாய் தான் திமுகவில் இளைஞரணி செயலாளர். இந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, 40 வருஷமாக நடக்கிறது. அந்த பிரின்சிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் இருவருக்கும் பார்த்திங்கன்னா கள்ளக்காதலாக மாறுது. இருவரும் கணவர் மனைவி போல் வசித்து வந்துக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த டிசம்பர் 11ஆம் தேதி குழந்தை திடீர்னு உடல்நலை குறைவு ஏற்பட்டு இறந்து போகுது. அப்போது சூர்யா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய குழந்தை மேலே சந்தேகம் ஏற்பட்டு அஞ்செட்டி காவலனில் புகார் அளிக்கிறாருங்க. அப்புறமா புகார் அளித்தவொடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ காவல்துறை வந்து விசாரணை பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை சொல்கிறதுக்கே நம்மளுக்கெல்லாம் வந்து சத்தியமாக இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறேன்னே தெரில. அந்த வார்த்தையை கூட நம்மளால் சொல்ல முடியல. அந்த குழந்தைக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஈரக்குறைய நடங்கிற அதிர்ச்சி தகவல் வந்திருக்குது. அதன் அடிப்படையில் இந்த நாயை வந்து இப்போ போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசாங்கம் பொறுப்பேற்றதுலேருந்து சொல்கிறேன், அதிகமாக போக்சோ சட்டத்தில் கைது பண்ண பார்த்தா திமுக கட்சிக்காரனாக தான் இருப்பான். சரி, திமுக கட்சிக்கார அப்போ மீதி யாருமே வந்து திமுக கட்சி தவிர வேறு யாருமே வந்து இப்போ பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்புணர்வு செஞ்சு கைதாகவே இல்லையான்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குவாங்க. அந்த கேவலமான ஈனப்பிறவி திமுக கட்சிக்காரன ஈனப்பிறவிகளுக்கு வந்து இது முட்டு கொடுக்குவாங்க. அந்த ஈனப்பிறவிகளுக்கு நான் கேட்குறேன், அந்த திமுக கட்சியே இல்லாத போக்சோ சட்டத்தில் கைதானவன் எப்படான்னு பார்த்தா கஞ்சா போதையில் இருந்திருப்பான். அவனாக இருந்திருக்க மாட்டான். அதனால தான் 60 வயசு வயதான முதியவர்கள்லேருந்து 80 வயசு முதியவர்களை கூட இன்றைக்கி வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு பாலியல் வன்புணர்வு செய்கிற அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்குன்னா அந்த கஞ்சாவை இந்த அளவுக்கு தெருவுக்கு வீதிக்கு கிடைக்க காரணமான எதனால் சட்ட ஒழுங்கு சரியில்லை. சட்ட ஒழுங்கு யார் கையில் இருக்குது? அரசாங்கம் கையில் இருக்குது. அரசாங்கம் யார் கண்ட்ரோல் இருக்குது? முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ முதலமைச்சர் இந்த கஞ்சா கிடைக்காம மது இல்லாத தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு வந்திருந்தா இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டிப்பாக பெருமளவு குறைச்சிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு 2 வயசு குழந்தைங்க, நல்லா யோசிச்சுப்பா, 2 வயசு குழந்தை ஒரு திமுக இளைஞரணி செயலர் நாய் அந்த குழந்தைய பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த குழந்தை இறந்து போயிருக்குதுன்னா நம்ம தான் தமிழ்நாட்டில் இருக்குது வெக்கப்படணும், அசிங்கப்படணும். இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி, கேவலமான ஆட்சி நான் வாழறதுக்கெல்லாம் நம்ம வாழறதே சுத்த சாபக்கேடு. நம்ம ஏதோ பாவம் பண்ணிக்கிறோம். ஜென்மத்து பாவம் செஞ்சதால தான் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியில் வாழறதுக்காக நம்ம சூழ்நிலை உருவாயிருக்குது.
நான் அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இது திரும்ப நான் இதை ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா, சில கொத்தடிமைகள் இருப்பானுங்க. என்ன சொல்லுவானுங்கன்னா, நாய்ங்க அந்த கட்சியில் இருக்கிறவனுங்க என்ன பண்ணுவானுங்க, நான் அரசியல் அதிகாரத்துக்காகவோ இல்லை அடுத்தவனுக்கு வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டால் அவனுக்கான பிரச்சனை தீரும், இல்லை அது பொருளாதார ரீதியாக பணம் வருன்றதுக்காக என்ன பண்ணுவான், அவன் பொண்டாட்டியை வயசானவங்க அம்மாவை அவங்க அப்பாவை அவனுக்கு பிறந்த பையனை ஓட்டு இருக்கிற வயசு பையனாக தான் நீ போடுற உதவி நிற்கணுவான். அவங்களும் இது தெரியாமல் ஓட்டை போடுவாங்க. ஆனால் ஓட்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த கட்சிக்கார ரீதியாக உன்னுடைய வாழ்க்கைக்கும் பொண்ணோட வாழ்க்கைக்கும் பிரச்சனையாக வந்து நிற்கும்போது தான் அதை அனுபவிப்பீங்க. அதனால் சொல்கிறேன், ஆமாம் உங்கள் வீட்டுக்காரன் கேடு கெட்டவனாக இருந்துட்டான், அவன் எப்பனா இருந்துட்டு போகிறான், அந்த கட்சி ஓட்டு போட்டு போகிறான். உங்களோட எதிர்காலம் உன்னோட எதிர்காலத்தை தயவு செஞ்சு மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான மனித குலத்துக்கே எதிராக குற்றங்கள்லாம் வந்து இந்த திமுக அரசாங்கத்தில் மட்டும்தான் நடக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு 2026 மனசாட்சி மனித நேயம் உட்பட்டு இல்லை நீங்களே ஒரு வேட்பாளரை உங்கள் தொகுதியில் யார் எந்த குற்ற பின்னணியும் இருக்கிறான்னு பார்த்து கூட வாக்களிங்க. நான் இந்த கட்சிக்கு தான் வாக்களிங்க கூட சொல்ல வரல. உங்களோட மனசாட்சிக்கு உட்பட்டு திமுக இல்லாத எந்த கட்சிக்கு வேணால் நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே சுயேட்சை போட்டிடுவோம், அவனுக்கு கூட ஓட்டு போடுங்க. ஆனால் தயவு செஞ்சு திமுக ஓட்டு போட்டு கீழே இருக்கிற மண் எடுத்து உங்கள் தலையில் போட்டுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.